லைஃப் இஸ் லைக் எ பயாஸ்டு காயின். என்ன புரியலையா? பணக்காரனுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு ஏழைகளுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை இந்த உலகத்துல. ஒரு பையன் கிடைக்காத ஒண்ணுத்துக்காக கிடைக்கணும்னு நினைச்சு கிடைக்கிறதுக்காக போராடி அதுலயும் வெற்றி கிடைக்கணும்னு இல்லையான்னு கிடக்குறான். அவன் வேற யாரும் இல்ல, நான் தான். ஐ எம் இன் த ஸ்டேட் ஆஃப் டூ எண்ட் ஆஃப் த சீசா. ஒன்னு சாகணும், இல்ல இந்த உலகத்தை எதிர்த்து வாழணும். இதுல நான் என்ன செய்ய போறேன்னு இந்த கதையில நீங்க பாப்பீங்க. நான் ஏன்டா மச்சான் சாகணும்? இந்த உலகம் பயாஸ்டு காயின் மாதிரி இருந்தா நான் அந்த காயினை அன்பயாஸ்டா மாத்துருவேன். நான் என் ஐடியா வச்சு இந்த உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா மட்டும் எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, then the world is mine. It's not just an eye. It's the secret lens which look over peoples in the world. Many persons in this world are trying to rob this idea, but they did not know it is not just an idea. The only man who knows the formula to build this idea is mine. Who wears this mystery eye is the conqueror of this world, is the next god who conquer this old world. நான் ஏன்டா இப்படி ஒரு செல்ஃபிஷான முடிவு எடுத்தேன்? இனிமே இது மாதிரி ஒரு முடிவே எடுக்கக்கூடாதுடா. வாழ்க்கையில் இது மாதிரி சாகணும்னு ஒரு முடிவு எடுக்கவே கூடாதுடா. ஆனால் நான் இந்த வாழ்க்கையில் பொறாமப்பட்டது ஒரே விஷயத்தை பார்த்தான். மேலே கடவுள் இருந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சந்தோஷமாக பார்த்துட்டு ஜாலியாக மேலேருந்து எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிறார் பார்த்தியா. அவங்க வாழ்க்கை தானே ரொம்ப கெத்து. சிம்பிளி தே ஆர் லுக்கிங் அவுட்ஸ், தே ஆர் நாட் டூயிங் எனி திங் அஸ் ஐ திங்க். எனக்கு மட்டும் இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நானே ஒரு கடவுளாக மாறேன்டா. அந்த ஐடியா மட்டும் எனக்கு கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழலான்னு எப்படி இருக்கும்னு என்ஜாய் பண்ணி பார்ப்பேன்டா. நான் கடவுள் ஆகிட்டேனா? 20 நிமிஷம் கிள்ளி பார்த்துக்கிறேன் உண்மையான்ட்டு. உண்மைதான். இந்த வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும்டா. நான் வாழ்ந்து பார்க்கணும்டா. எல்லா பிளேஸ்க்கும் போய் பார்க்கணும், எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு பார்க்கணும், கீழே இருக்க எல்லா மனுஷங்களையும் நான் உட்காந்து ஃபன் பண்ணலான்னு இருக்கேன்டா. நான் எந்த உருவம் வேணாலும் மாறிக்கலாம் போல இருக்கே. மனுஷனா வேணும் மனுஷனா, விலங்கா வேணும் விலங்கா, பறவை வேணும் பறவையா, ரெக்க கூட இருக்குடா. அவெஞ்சர்ஸில் வர கேப்டன் அமெரிக்காவை கூட மாறலாம். இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் போய் நிலாவை தொட்டுட்டு பார்க்கலான்னு இருக்கேன்டா. சூரியனை போய் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன்டா. செம வாழ்க்கை ஜாலியாக இருக்குடா, ஃபன்னாக இருக்குது. டைமுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வருது, நல்லா சாப்பிட்லாம், நல்லா தூங்கலாம். இயற்கை வளம், மவுண்டெயின் மேலாம் ஏற முடியுது, கையிலேயே மவுண்டெயின்லாம் தூக்க முடியுதுடா. ஜாலியாக இருக்குடா. இந்த நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா தூக்கத்தை போடலான்னு இருக்கேன். நல்லா நிம்மதியாக தூக்கியே பல வருஷம் ஆயிடுச்சுடா. நல்லா நிம்மதியாக தூங்க போகிறேன்டா. இனிமேல் நம்ம பார்த்துக்க வேண்டியதுலாம் இல்லை, கடவுள் தான் மேலே இருக்க. கடவுள் தானே நம்ம தான் மேலேருந்து எல்லாரையும் பார்த்துக்க போகிறோம். இனிமேல் நிம்மதியாக தூங்க வேண்டியதான். கீழே நம்ம கண்ட்ரோல் தான் எல்லாமே. நம்ம இனிமேல் நிம்மதியாக தூங்கியே பல வருஷம் ஆச்சு. ஒரு 2 நாள் நல்லா தூங்குவோம். என்னடா ஒரு நாள் தூங்கி எழுந்திக்கிறதுக்குள்ள இந்த வாட்ஸ்ல இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு, பில்லியன் கணக்கான மெசேஜஸ் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பீப்புள்ஸ் என்ன வேதனையில் இருக்காங்களா? அவ்வளோ பேருக்கு கஷ்டங்கள் இருக்கா? இன்னும் ஒன்று பார்த்தா என்ன, ஃபர்ஸ்ட் இது ஃப்ளட்டு, செகண்ட் வால்கனோ, நெக்ஸ்ட்டு ரேப், நெக்ஸ்ட்டு கரப்ஷன், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபைட், தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சின்ன குழந்தை இறந்துருச்சு. என்னடா இவ்வளோ பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஒன்றுனா போய் தீர்த்து வைக்கக்குள்ளே இன்னைக்கு 2 வருஷம் ஆகிடும் போல இருக்கு. ஏன்னா இது வாழ்க்கை இப்படி இருக்கு. மனுஷ வாழ்க்கை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கடவுள் வாழ்க்கை அதுக்கு மேலே இருக்கு போல இருக்கு. சரி, நம்ம ஒரு பிரச்சனையும் போய் பார்ப்போம்டா.
ஏப்பா, எப்படியோ எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாச்சுடா. இப்போ வச்சு சாப்பிடலாமா? ஏ மேன், who are you? I am the god. Who are you? Tell me. I am the AI robot. I need to kill you. What? You need to kill me? You can't be able to kill me because I am the creator of you. No, you are not a creator. I am a robo. The greatest rivalry between the god and the AI robo is happening here. You can see the visuals and you can clear it. Oh shit! Now only I could remember. When I was in the earth, I only created this robo. I only typed a prompt message to kill the god. The robo has seen the prompt messages. Now only shit. Now it come to kill the god. Because of my silly mistake, the whole earth is in danger. Because of my silly mistake, the whole earth could destroy. What can I do? Please God help me. Because of my silly mistake I have done this. Please forgive me. At the end of the war, both the god and the AI robot is died. The whole earth is destroyed. It's the beginning of Kalki, the new generation. Oh my god. This all it's dreamer. Oh what? Because of my silly thinking, the whole world is destroyed. Oh sorry God, sorry. Hereafter I did not look after any other's life. I live my life happiness. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நினச்சா அடுத்தவங்க வாழ்க்கையில் நமக்கு மேலே கஷ்டங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம்னா அடுத்தவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. ஸோ live your life with happiness. After this incident, he lived his life lonely and he worked his job happily. He did not obsessed with other works. He done his work happily.